அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கேயும் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி நைட்டுக்கு மொதல் நாள் நைட் தான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து இந்த வெட்டிங் டென்ட்லாம் வந்து போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். இதை வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து செட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாளைக்கு நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் நடக்க போகுது. அதுக்கான டேபிள் சேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு. இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறப்பே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டென்ட்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தான் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதோட வந்து உள்ளே போகிறேன். வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன சின்ன பவுச்சில் வந்து போட்டு வச்சிட்ருக்குறாங்க. இதை வந்து எதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கா முடிஞ்சதுக்கப்புறமா எல்லார் கையிலையும் கொடுக்கறதுக்காக தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நிக்கா முடிஞ்ச கையோட வரவங்க எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் வந்து போட்டிருக்குறாங்க. நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. பொண்ணுக்குமே இங்கே வந்து மெஹந்தி போட்டு விட்டுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. திருப்பி மாஷா அல்லாஹ். மெஹந்தி டிசைன் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து அழகாக இருந்தது. ஓகே ஓகே, நீ அப்படியே வச்சுக்கோ ஃபேஸ் தெரியல. ரொம்ப அழகாக இருக்கு. Yeah, I started by 8 o'clock morning. That's what very nice. Henna done by Maso Henna Diary. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பொண்ணோட மெஹந்தி வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து நான் போட்டு விட்டுருந்த மெஹந்தி தான், ஃப்ரெண்டுக்கு வந்து போட்டு விட்டுருக்கேன். இது வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இந்த டிசைன் எடுத்து போட்டிருந்தோம். ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த சைடில் பொண்ணு கையும் நீட்டி காமிக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெஹந்தி போட்டுக்கிட்டோம். அதையும் வந்து இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி டிசைன் தான் நான் வந்து போட்டு விட்டுருப்பேன். ஏன்னா வந்து எல்லாருக்கையும் ஒன்றா தேறிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிசைனாக தான் இருக்கும். ஃபாராமாவும் வந்து கொஞ்சம் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் நாங்கள் போட்டிருந்த டிசைன். இதெல்லாம் எப்படி செவந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வந்து காமிக்கிறோம். ஸோ இது மெஹந்திலாம் போட்டுட்டு நாங்களும் வந்து இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நானும் ஃபாராவும் போட்டு விட்டது தான். என்னது சேர் இது? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி திரும்ப வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே டெக்கர் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒர்க் தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து பொண்ணை உட்கார வைக்கிறதுக்கான அந்த ஸ்டேஜ் எல்லாம் இங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பண்ணுறது வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது அந்த பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே வந்து ரொம்ப லைட்டான ஒரு பேப்பராக தான் இருக்குது. அதிலே தான் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா, மெஹந்தி நைட்டுக்கு பொண்ணு கட்ட போகிற சாரீ வந்து இது தான். அதை இங்கே ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ஷாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு போடுற செருப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் எடுத்துப்போமேன்னு நானும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்குறப்பவே இங்கே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருந்தது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உட்கார்ற இடம் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அவ்வளோ பூ வச்சு டெக்கர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறப்பவே எப்படிடா இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோவும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க.
பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்குமே வந்து இங்கே தான் வச்சு மெஹந்தி வைக்க போகிறாங்க. ஸோ ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மருதாணி வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடியாக இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நைட்டு வந்து அதுக்கான வேலையெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு நம்மவும் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு வரணும். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா மீன் சாப்பாடு தான், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. இது கூட வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பார்க்கவே ரொம்ப பெரிய பெரிய துண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் வந்து இங்கே உட்காந்து சாப்பிடல, எனக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புனா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு வந்துடும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி, ரசம், ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் பொரியல், இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் தான் இல்லை. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷிங்காக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஜூஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கான கிளாஸ் எல்லாத்தையும் தான் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. தண்ணி வேணால் தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் இங்கே பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது பேக் பண்ணி எடுத்துகிட்டு நானும் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டேன். யாருமே ஸ்டார்ட் பண்ணல. பொண்ணோட அத்தால ஸ்பெஷல் இந்த பேர் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே சாப்பிட்டு போன. நடத்துங்க. இந்த பக்கத்தையே கொஞ்சம் கவனிங்க, பாவம். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சாரீ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாரீ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொண்ணு வீட்லேருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோடய சாரீ வந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தடவை லைட்டாக கட்டியும் பார்த்துருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டணும். சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதனால வந்து ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம். கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி சாரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டுறதுக்கெலாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் நிற்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நிற்க வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைமே இல்லை. ஏதோ அவங்கவுங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்களா, அதை தான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். தசீம்க்கு வந்து இந்த மாதிரி வேஷ்டி சட்டை தான் வந்து போட்டு விட்டுருந்தோம். அவருக்குமே ட்ரெஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பெரியவங்க எல்லாருமே வந்து வேஷ்டி சட்டை தான் போட்டிருந்தாங்க. பசங்க எல்லாம் வந்து குர்தா மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாரீ தான் வந்து கட்டியிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு தான் வந்து மருதாணி வச்சிட்ருக்காங்க. மாப்பிள்ளைக்கு மருதாணி வச்சுட்டு இங்கேயே உட்கார வச்சு தான் பொண்ணுக்கு வந்து மருதாணி வைக்க போகிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சொந்தம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டையே வச்சு தான் வந்து மருதாணி வந்து இங்கே வச்சிட்ருக்குறாங்க. நைட் வந்து சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மட்டன் கிரேவி, இடியாப்பம், பரோட்டா, முர்த்தபா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இதிலே ரைஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பானிபூரி இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செண்டோல், இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. தோசைலாம் வந்து அப்பப்போ சுட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. முர்த்தபாலாம் பாருங்களேன், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. எதை சாப்பிட்றதுனே தெரியல, அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இங்கே
வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாதிரியான டெசர்ட் இதெல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் வடை பஜ்ஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த டெசர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வந்து டின்னர் சாப்பாடே சாப்பிட ஆரம்பித்தோம். எல்லாமே சாப்பாடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மெஹந்தி நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.